எல்லாருக்கும் வணக்கம். இந்த மளிகை கடை வந்து எனக்கு போர் அடிச்சிச்சு. அடுத்து வேற எதனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கான தீர்வை நீங்களே சொல்கிறீங்களா? 2 பிஸ்னஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டீ கடை, இன்னொன்று வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு. இது 2த்துல அனுபவமாக இருக்கிற உங்களுக்கு தெரியும்ல. இப்போ நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸோ இல்லைனா டீ கடை பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது 2த்துல எந்த பிஸ்னஸ் நான் பண்ணலான்ட்டு. அதுக்காக இந்த மளிகை கடை பிஸ்னஸ் நான் விட்டுற போகிறதில்ல. இது வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டு தான் இருக்க போகுது. ஹோட்டல் பிஸ்னஸும் டீ கடை பிஸ்னஸை விட மளிகை கடை தான் பெஸ்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த மளிகை கடை இப்போதைக்கு வந்து நான் நடத்த மாட்டேன்னு சொல்ல, இது நடந்துட்டு தான் இருக்க போகுது. இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் வந்து என்னோடய க்ரோத்தை வந்து இந்த மளிகை கடையில் பெருசாக காமிக்க முடியல. நானும் ஒரு 3 இயர்ஸாக முட்டி மோதி பார்த்துட்டேன். ஒரு லெவலுக்கு மேலே சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம க்ரோ ஆகணும்னா ஒன்று வந்து ஹோட்டல் பிஸ்னஸோ இல்லைனா வந்து டீ கடை இந்த மாதிரி எதனா பண்ணி தான் நம்ம வந்து சீக்கிரமாக நம்மளோட க்ரோத்தை காமிக்க முடியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த பிஸ்னஸ் பண்ணலான்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாக சீரியஸாக தான் கேட்குறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் பண்ணலாமா வேணாமா? அதில் இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். டீ கடை நண்பர்களே நீங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுற நண்பர்கள்லாம் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்போ தான் நான் அந்த பிஸ்னஸ்குள்ளே போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியும். பாய்.